அடுத்தது மூன்றாவது சாப்டர் தேய்மான கணக்குகள். அடுத்ததாக மூன்றாவது சாப்டர் தேய்மான கணக்குகள் அப்படின்னு ஒரு சாப்டர். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். இதுல வந்து நிறைய ஒர்க்கிங்ஸ் எல்லாம் வரும். ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு சொன்னா நடைமுறைகள் நிறைய போட வேண்டியிருக்கும். இந்த தேய்மானம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் நிறைய கொடுத்துருக்கிறேன் நம்ம இறுதி கணக்குகள் பார்க்கும்போதே. இப்ப தேய்மானம் அப்படின்னா ஒரு சொத்தோடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருவதை அதை வந்து ஒரு கமர்ஷியல் டேர்ம்ல வந்து சொல்றோம். இவ்வளோ யூஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ பயன்படுத்திட்டோம் அப்படின்றத ஒரு கமர்ஷியல் டேர்ம்ல சொல்றதுக்கு பேர் தான் தேய்மானம். காமர்ஸ் டேர்ம்ல சொல்றோம். இந்த தேய்மானத்துக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் அப்படின்னா வழக்கொழிவுனாலையும், வழக்கொழிவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி டைப்ரைட்டிங் மிஷின் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு வந்துருச்சு, கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்றனால அந்த வழக்கு ஒழிவு, அந்த வழக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வழக்கு வந்து குறைஞ்சிருச்சு. அதனாலையும் ஒரு சொத்தோடைய மதிப்பு குறைந்து போகலாம். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறனாலையும் என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு சொத்தோடைய மதிப்பு குறைந்து கொண்டே போகலாம். காலப்போக்குனாலையும் பருவ மாற்றத்தாலையும் தொடர்ந்து பயன்படுத்துறதுனாலையும் ஒரு சொத்தோடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருவதை வந்து ஒரு காமர்ஸ் டேர்ம்ல, இது வந்து ஆக்சுவலா ஒரு நட்டம். இந்த நட்டத்தை வந்து ஒரு காமர்ஸ் டேர்ம்ல வணிகவியல்ல ஒரு சொற்றொடரா சொல்றதுதான் தேய்மானம் அப்படின்றது. இந்த தேய்மானத்தை பொறுத்த மட்டும் ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஒரு தேய்மானம் வந்து எப்படி எப்படிலாம் கணக்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. இதுல நம்மளுடைய சிலபஸுக்கு உட்பட்டது உங்களுக்கு தெரிய வேண்டியது 2 மெத்தடு. ஒன்னு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க, இது தமிழ்ல நேர்கோட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவதாக இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னு சொல்லுவோம், இது தமிழ்ல நிலைத்தவணை முறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இத வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு நேர்கோட்டு முறை, இன்னொன்னு வந்து குறைந்த செல் மதிப்பு முறை. இதை வந்து ரெண்டையுமே நம்ம இப்ப எப்படி எல்லாம் கணக்கு போடலாம் அப்படின்றத இப்ப பாத்துக்கிட்டே வரலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது சிறிய கணக்குகள். சிறிய கணக்குகள் அப்படின்றப்போ உங்களுக்கு இது 5 மார்க்கு இல்ல 12 மார்க்கு அந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ முதல் கணக்கு, ஒரு நிறுவனம் ரூபாய் 28,000 மதிப்புள்ள அறைகலனை வாங்கியது. ஆண்டுதோறும் நேர்கோட்டு முறையில் தேய்மானம் நீக்கப்பட்டது. அறைகலனின் பயனளிப்பு காலம் 5 ஆண்டுகள். அதன் இறுதி மதிப்பு ரூபாய் 2,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய தேய்மானம் எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. தேய்மானம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. தேய்மான தொகை இஸ் ஈக்குவல் டு சொத்தினுடைய அடக்க விலை கழிக்க இறுதி மதிப்பு. அதாவது அடக்க விலை அப்படின்றது என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அந்த ரேட்ல இருந்து, அந்த விலையில இருந்து இறுதி மதிப்பு. இறுதி மதிப்புனா என்னன்னா, இப்போ ஒரு சொத்தை வந்து 10 வருஷம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 10வது வருஷம் முடிவுல அதை வந்து எடைக்கு போட்டோ அல்லது வேற ஏதோ விதமாகவோ அதை வந்து பணமாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு தான் இறுதி மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மொத்த அடக்க விலையில இருந்து அந்த ஸ்கிராப் வேல்யூ கழிச்சிடணும். கழிச்சிருக்கக்கூடிய தொகையை மேல போட்டுட்டு நம்ம கீழே வந்து என்ன பண்ணோம்னா அதோடைய லைஃப், அந்த மிஷினுடைய லைஃப், அதாவது எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். பயனளிப்பு காலம்னா எத்தனை ஆண்டுகள் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய காலம். உதாரணத்துக்கு வந்து ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணலாம், ஒரு 20 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்தோம்னா 20 ஆண்டுகள் அப்படின்றதுதான் அந்த எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். இப்ப இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ஒரு அறைகலன் வாங்கியிருக்கோம், அதை 5 ஆண்டுகள் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம எஸ்டிமேட் போட்டிருக்கோம், எதிர்பார்க்கிறோம். இப்போ இந்த விஷயங்களை வச்சுட்டு நம்ம தேய்மான தொகை எவ்வளவு, வருடம் தேய்மான தொகை எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வாங்கிய விலை 28,000 கொடுத்திருக்காங்க. இதுல 5 ஆண்டுகள் பயன்படுத்திய பிறகு எஞ்சிய மதிப்பு ஒரு 2,000 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப 28,000ல அந்த 2,000 ரூபாய் நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது 26,000. இந்த 26,000 எத்தனை வருஷம் பயன்படுத்த போறோம், 5 ஆண்டுகள் பயன்படுத்த போறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய மதிப்பு எவ்வளவு குறைய போகுது அப்படின்னா 5,200 ரூபாய் குறைய போகுது. அப்ப 26,000 டிவைடட் பை 5 ஆண்டுகள் 5 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் 5,200 ரூபாய் தேய்மானம். இந்த தேய்மானத்தை எங்க காமிக்கணும்,
எங்க வரும்? லாப நட்ட கணக்கினுடைய பற்று பக்கத்துல வரும். உங்களுக்கு ஏற்கனவே அதெல்லாம் தெரியும். ஆனா இந்த கணக்கை பொறுத்த மட்டும் சின்ன கணக்கு தேய்மானம் எவ்வளோன்னு மட்டும்